ஹேர்மேஸ் டுடே பார்க்க போகிறது ஜங்குக் எஃப்எஃப் இல்லூஷன் பார்ட் 2. இப்போ வைனா ஃபர்ஸ்ட் நைட்டுக்காக பாட்டிமா ஜங்கு கூட மேன்ஷனில் வைனா தன்னோட ரூமில் உட்கார வச்சு ட்ரெஸ் பண்ணி விட்டுட்ருக்காங்க. வைனுக்கு அழுக தாங்க முடியல. பாட்டி, நான் போயும் இந்த முரடனையாக மேரேஜ் பண்ணிக்கிட்டு ஒழிவேன். எனக்கு கஷ்டமாக இருக்குது பாட்டி. ஐயோ, நான் நல்லவன் நினச்சிட்டு இருந்தேன். அந்த மாப்பிள்ளைய அவன் ட்ரக் எடுத்துகிட்டு வந்து என்ன வேலை பார்க்க இருந்திருக்கான். என் லைஃபே வீணாக போயிருக்கும் அவனை மேரேஜ் பண்ணியிருந்தா. ஆனால் இப்போ ரொம்ப வருத்தமாக இருக்குது. இந்த மாமாவை மேரேஜ் பண்ணிக்கிட்டு என் லைஃபே கெட போகிறது. சரியான கோபக்காரரு, அரகன்ட்டு. ஓஹோ, எனக்கு பிடிக்கல. இவருக்கு எப்போ கோபம் வரும், எப்போ வந்து சந்தோஷமாக இருப்பாருன்னே தெரியாது பாட்டிம்மா. ரொம்ப நீ வம்பிழ்ப்பார். எனக்கு சுத்தமாக அவரை பிடிக்கல. ஐயோ, எல்லோரும் வந்திருந்தாங்க. அசிங்கமாக போயிடுமேன்னு அவரை நான் மேரேஜ் பண்ணிக்கிட்டேன். ஆனால் எனக்கு அவரை பிடிக்கல அப்படின்னு அழுகிறாங்க வைன். பாட்டிமா அப்படியே வைனை ஹக் பண்ணிக்கிட்டு, சரி அழக்கூடாது. உன்னோட ஃபேட்டில் ஜங்குக் தான் புருஷன் எழுதியிருந்தா என்ன பண்ண முடியும் பேபி? அட்ஜஸ்ட் பண்ணி இந்த லைஃப்பை நீ ஓட்டி தான் ஆகணும் தங்கம். எனக்காக நம்ம 2 பேரும் நல்லா விசாரித்து தான் அந்த வீணாக போன மாப்பிள்ளையை பார்த்தோம். அவன் ட்ரக்கு கடத்திக்கிட்டு வருவான்னு கனவாக கண்டோம். நம்ம ஏதோ விதி விட்டு தள்ளு. நீ இந்த லைஃப்க்கு அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். எப்படிப்பட்ட ஆம்பளையும் ஒய்ஃப் வந்து அனுசரிச்சுக்கிட்டா அன்பாக மாறிடுவாங்க. வெளியில் அவன் எப்படி வேணாலும் இருந்துட்டு போட்டோம். ஆனால் வீட்டுக்குள்ளே உன்னை அன்பாக பார்த்துக்கிட்டா போதாதா? நீ தான் புரிஞ்சு நடந்துக்கணும். ஜங்குக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும். அதனால தானே நீ துரத்தி விட்டாலும் கூட உன்கிட்டயே வந்து உனக்கிட்ட சேட்டை பண்ணுற மாதிரியாவது உன் பக்கத்தில் இருக்கணும்னு நினச்சிக்கிட்டு கூடவே இருப்பான். புரிஞ்சுக்க பேபி. இந்த ஊருக்குள்ளே ஏகப்பட்ட பேர் உன்னை கட்டிக்க தெரிஞ்சானுங்க. எல்லாம் பொறுக்கி பசங்க. ஜங்குக்கு பயந்துக்கிட்டு தானே கிட்டவே வர முடியாமல் கிடந்தானுங்க. அப்படி இருக்கும்போது ஜங்குக் மாதிரி ஒரு பவர்ஃபுல்லானாலும் அவன் கூட இருக்கணும் பேபி. அவன் மரடம் தான், கிரிமினல் புத்தி பிடிச்சவன், தொலையட்டும். இதுக்கப்புறம் உன் புருஷன். நீ உனக்கு தகுந்த மாதிரி அவனை மாற்றிக்கிட்டு அவன் கூட ஹாப்பியாக வாழணும் பேபி. பிடிக்கலன்னா சொல்லக்கூடாது. இக்கட்டான நிலமையில் அவனை மேரேஜ் பண்ணிக்கிட்டான், புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க பாட்டிமா. பையனப்போ தன்னோட டியாஸை வைப் பண்ணிக்கிட்டு, வேறு வழி, அந்த மாமாவை தான் நான் மேரேஜ் பண்ண ஒத்துக்கிட்டேனே. ஆனால் கண்டிப்பாக நான் இன்றைக்கி ஃபஸ்ட் நைட் செலிப்ரேட் பண்ண மாட்டேன். கொஞ்ச நாள் ஆனதுக்கப்புறம் தான் அவர் கூட நான் ஒன்று மணி இருக்கிறதுக்கு ரெடி ஆவேன். எடுத்ததும் அவர்கிட்ட என்னையா அப்படியே கொடுக்க முடியாது. அவர் கொஞ்சமாவது திருந்தணும், அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு வைன் ஜாஸ்மின் ஃப்ளவர் எடுத்து பாட்டிமாட்ட கொடுத்து தன்னோட ஹேரில் வச்சு விட சொல்கிறாங்க. அந்த டைமில் ரூம் டோரை ஓப்பன் பண்ணிக்கிட்டு ஜங்குக்கோட மம்மி ரூம்குள்ளே வர்றாங்க. மம்மி, இதுக்கப்புறம் நீங்கள் இங்கே தானே இருப்பீங்க? வைன் இங்கே வந்ததுக்கப்புறம் வைனோட வீட்டில் எதுக்காக நீங்கள் இருக்கணும்? நீங்கள் எப்போதும் போல் இங்கே இருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அடியே, இது ஏன் வீடுடி? என் பேத்திக்கு மம்மி டாடி இல்லாமல் போயிட்டாங்கன்னா அங்கே போயிருந்தேன் கொஞ்சம் நாளைக்கு. அதுக்காக அங்கேயே கிடப்பேனா? அதான் என் பேத்திங்க வந்துட்டாலே, இனிமேல் இங்கே தான் இருப்பேன். அப்புறம் மில்கெல்லாம் ரெடியா அப்படின்னு கேட்குறாங்க. எல்லாம் ரெடியாக இருக்குது, நீங்கள் சொன்னீங்கன்னா போய் எடுத்துகிட்டு வந்துடுவேன் அப்படின்னு சொல்கிறாங்க ஜங்குக் மம்மி. என் செல்ல மருமக, நான் வைனை ரெடி பண்ணிட்டேன். எங்கே உன் பையன்? அந்த நடமாடும் நகைக்கடையை ரூம்குள்ளே கொண்டு வந்து விடு அப்படின்னு சொல்கிறாங்க பாட்டிமா. அதெல்லாம் 7 மணிக்கே போய் ரூம்குள்ளே உட்காந்துக்கிட்டான். அவன் கிட்டத்தட்ட 2 மணி நேரம் ஆச்சு ரூம்குள்ளே போய். இப்போ அவன் தான் அவனோட ரூமில் இருந்து எனக்கு கால் பண்ணி சொன்னான். 2 மணி நேரம் ஆகிடுச்சு ரூம்குள்ளே வந்து. வைனும் பாட்டிமாவும் என்ன தான் பண்ணுறாங்கன்னு போய் செக் பண்ணுங்கன்னு சொன்னான். அதனால தான் வந்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க ஜங்குக் மம்மி. அதானே பார்த்தேன். மைனருக்கு ஆர்வம் தாங்காது, எனக்கு நல்லா தெரியும். கிடக்கட்டும் வைனா, கவனம் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டிமா இப்போ வைனை கூட்டிகிட்டு வெளியில் வர்றாங்க. ரூமுக்கு வெளியிலேயே அந்த லஸ்ட் ஜீனி நின்றுட்டுருக்கு. என்ன அழகு இந்த பொண்ணு! ஐயோ, என்னோட 2000 ஆண்டுகால வாழ்க்கை பயணத்தில் இப்படி ஒரு பேரழகியை பார்த்ததே இல்லை. இந்த ஜங்குக்கு என்னை ஏமாற்றிட்டான். ஐயோ, இந்த பொண்ணை கட்டிக்கணும்னு சொல்லி எனக்கிட்ட விஷ் கேட்டுட்டான். அவன் மட்டும் அந்த வரத்தை கேட்காம இருந்திருந்தா இந்த பொண்ணை நான் ஏதாவது பண்ணி கரெக்ட் பண்ணியிருப்பேன். ஐயோ, இந்த பங்களாவில் இருக்க அத்தனை ரூம்லேயும் கண்ணாடி இருக்குது. அதனால் என்னால் உள்ளேயும் போக முடியலை. இல்லாட்டி இந்த பேரழகிய அழகாக உட்காந்துக்கிட்டும் படுத்துக்கிட்டும் நின்றுக்கிட்டும் ரசிச்சுக்கிட்டே இருப்பேன். என்ன அழகு! ஐயோ, பௌர்ணமி அன்னைக்கு தான் என்னால் ஒரு பொண்ணை தொட முடியும். நேற்று தான் பௌர்ணமி. நேற்று அந்த ஜங்குக் பையனை பார்த்துக்கிட்டான். ஓஹோ, இன்னும் 1 மாதம் நான் காத்துக்கிட்டு இருக்கணும். அதுக்குள்ளே இந்த ஜங்குக்கு 2வது விஷயம் கேட்டுவிட்டான்.
அழகா என்னோட வேலையை காட்ட ஆரம்பிச்சிடுவேன் அப்படின்னு ஜீனி தனக்கு தானே நினச்சிக்கிட்டு அப்படியே ஒயின் பின்னாடியே நடந்து போயிட்டுருக்கு. இதை பற்றி எந்த ஐடியாவும் இல்லாத ஜங்குக்கோட பாட்டிமா, மம்மி, ஒயின் 3 பேரும் ஜங்குக்கோட ரூமுக்கு தான் போயிட்டுருக்காங்க. இப்படியே ஒரு ஃபியூ மினிட்ஸ் பாஸ் ஆகுது. ஜங்குக்கோட மம்மி மில்க் கிளாஸை கொண்டு வந்து ஒயின் கிட்ட கொடுத்துட்டாங்க. ஒயின் இழுத்து ஒரு ப்ரீத் பண்ணிவிட்டு ஜங்குக்கோட ரூம் டோரை ஓப்பன் பண்ணிக்கிட்டு உள்ளே போகிறாங்க. ஒயின் ரூம் டோரை ஓப்பன் பண்ணிக்கிட்டு உள்ளே வந்ததும் ஜங்குக்கு ஒயினை பார்த்ததும் ஆர்வம் தாங்க முடியல. ஆஹா, ஐயோ என்ன அழகு அப்படின்னு அப்படியே தன்னோட மவுத்தை ஆன்னு ஓப்பன் பண்ணிவிட்டு பார்த்துட்ருக்காங்க ஒயினை. ஒயின் வந்து ஒரு அழகான ரெட் ஒயின் கலரில் சாரீ வியர் பண்ணி நிறைய ஜுவல்ஸ் போட்டு பெரிய பொட்டு வச்சுட்டு பார்ட்டிஷனில் குங்குமமெல்லாம் வச்சுக்கிட்டு தன்னோட லாங் ஹேரில் நிறைய ஜாஸ்மின் ஃப்ளவர் வச்சுக்கிட்டு மில்க் கிளாஸோடு அப்படியே திரும்பி ஜங்குக்கை பார்க்குறாங்க. ஜங்குக் ஆன்னு ஒயினே பார்த்துட்டு இருந்துட்டு ரியாலிட்டிக்கு வந்துட்டாங்க. ஒயின் கம் ஹியர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒயின் அப்படியே அந்த மில்க் கிளாஸோட ஜங்குக் பக்கத்தில் வந்து நின்று இந்தாங்க மாமா அப்படின்னு சொல்கிறாங்க. ஐயோ என்ன அமைதியாக பேசுகிறா, என்னை பார்த்தாவே வள்ளுவல்னு விடுவா. சூப்பர், கல்யாணம் ஆனது பொண்ணுங்கள்லாம் இப்படி தான் அமைதியாக மாறிடுவாங்க போல் அப்படின்னு தனக்கு தானே நினச்சிக்கிட்டு குடு ஒயின் அப்படின்னு சொல்லி அந்த மில்க் கிளாஸை வாங்கி ஒரே கல்ப்பில் ஃபுல் மில்க் கிளாஸையும் குடிச்சிட்டு அப்படியே எம்டி கிளாஸை சைடில் வைக்கிறாங்க. வெக்கங்கட்டவன், ஒரு உலகத்தில் ஆம்பளைங்கன்னு இருக்காங்க. கல்யாணம் பண்ணி முதல்ல ஃபஸ்ட் நைட் ரூம்குள்ளே வந்தா நீ மில்க் குடிச்சியா, இதை கொஞ்சம் குடின்னு சொல்லலை, ஃபுல்லாக குடிச்சுப்புட்டு என்னைய திருன்னு கோழி திருட மாதிரி பார்க்குறத பாரு அப்படின்னு ஒயின் தனக்கு தானே நினச்சிக்கிட்டு நல்லா இருக்குதாம்மா அம்மா மில்க்கு அப்படின்னு கேட்குறாங்க. சூப்பர், நைட்டு நான் மில்க் குடிக்காமல் தூங்கவே மாட்டேன் பேபி. ரைட்டு, இங்கே வா அப்படின்னு சொல்லி ஜங்குக் அமைதியாக ஒயினை கூட்டிகிட்டு போய் பெட்டில் உட்கார வச்சுட்டு அப்படியே பெட்டுக்கு சைடில் இருக்க ட்ராவரை ஓப்பன் பண்ணி எங்கே பாரு உனக்காக நான் என்ன வச்சுருக்கேன்னு அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய கவர்னர் மாலை எடுத்து காட்டுறாங்க. எப்படி பார்த்தாலும் அது 20 பவுன் இருக்கும். ஒயினுக்கு ஐஸே வைடாகி போச்சு. என்ன மாமா அது, நகைக்கடை விளம்பரத்தில் இருக்கிற மாதிரி இவ்வளோ பெரிய ஹாரம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஹாரம் தான், இதுக்கு இன்னொரு பேர் இருக்குது, கவர்னர் மாலை. இதை நீ நெக்கில் போட்டுக்கிட்டு இந்த ஊருக்குள்ளே நடமாடின பண்ணையார் பொண்டாட்டின்னு யாரும் சொல்ல வேணாம், பார்க்கையிலே தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. யோஹோ, எரிச்சலை கிளப்பிக்கிட்டு இந்த பண்ணையாருங்கிற விஷயத்தை அவன் விடவே மாட்டானா, இவன் தான் உலகத்துலேயே பெரிய லேண்ட்லார்டுன்னு நினப்புவனுக்கு அப்படின்னு ஒயின் மனசுக்குள்ளேயே யோசிச்சுக்கிட்டு ரொம்ப நல்லா இருக்குது மாமா, இதை வச்சுடுங்க, எனக்கு இவ்வளோ ஹெவியான ஜுவல்ஸ்லாம் பிடிக்காது அப்படின்னு சொல்கிறாங்க ஒயின். இதுக்கப்புறம் உனக்கு பிடிக்கணும், அழகாக இருக்கும், இது நீ போட்டுக்கணும், நம்மளுக்கு குழந்தைங்க பிறக்கும்போது குழந்தைங்களுக்கு நேமிங் செரிமனி வைப்போம்ல, அப்போ போட்டுக்கோத அப்படின்னு சொல்லிட்டு எகெயின் ஜங்குக் அந்த ஹாரமை அப்படியே பாக்ஸ்குள்ளே போட்டு ட்ராவர்க்குள்ளே வச்சு க்ளோஸ் பண்ணிட்டாங்க. ஒயின் அப்படியே ஜங்குக்கே பார்த்துட்ருக்காங்க. அங்கே சுற்றி இங்கே சுற்றி குழந்தைக்கு வந்துட்டான், இவனோட வேலையில் ஷார்ப்பாக இருக்கான் அப்படின்னு ஒயின் மெதுவாக தனக்கு தானே நினச்சிக்கிட்டு மாமா உங்ககிட்ட நான் ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் அப்படின்னு சொல்கிறாங்க. சொல்லு ஒயின், என்ன வேலை, என்ன விஷயம் அப்படின்னு கேட்குறாங்க. அது என்னென்னா அது வந்து நம்ம இன்றைக்கி ஃபஸ்ட் நைட் செலிப்ரேட் பண்ண வேணாமாம்மா அப்படின்னு சொல்கிறாங்க ஒயின். திக்குன்னு இருக்குது ஜங்குக்கு. நினச்சேன் அங்கே சுற்றி இங்கே சுற்றி இதுக்கு தான் வந்து நிற்பான்னு, என் நேர கொடுமை அப்படின்னு தனக்கு தானே நினச்சிக்கிட்டு ஏன் பேபி மேரேஜெல்லாம் முடிச்சிடுச்சு, நல்ல நாள் பார்த்துருக்காங்க, இந்த நாளில் நம்ம லைஃப்பை ஸ்டார்ட் பண்ணால் தான் நல்ல சமயங்களில் நம்மளுக்கு குழந்தைங்க பிறக்கும், இல்லை ஏதாவது ஜாதகத்தில் பிரச்சனை கிச்சனைன்னு சொல்லி பெரிய இக்கட்டுக்குள்ளே உள்ளாயிடுவோம் நம்ம அப்படின்னு சொல்கிறாங்க ஜங்குக். இல்லை மாமா, அது என்னென்னா எனக்கு கொஞ்சம் டைம் வேணும், எனக்கு வந்து உங்களை ஹஸ்பண்டாக பார்க்க முடியல, உங்களை நான் ஹஸ்பண்டாக ஃபஸ்ட்டு மனசுக்குள்ளே நினைக்கணும், அதை மனசுக்குள்ளே பதிய வைக்கணும், ஒரு 1 or 2 month எனக்கு டைம் கொடுங்க ப்ளீஸ் அப்படின்னு சொல்கிறாங்க ஒயின் ஜங்குக்கை பார்த்து. ஜங்குக்கு கோபமாக வருது, இருந்தாலும் தன்னோட ஆங்க்ரினஸை கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு எடுத்துக்கோ,
3 மாதமாக கூட எடுத்துக்கோ, ஒரு பிரச்சனையும் கிடையாது. ஒரே ஒரு தடவை நீ ஹக் பண்ணிக்கவா அப்படின்னு கேட்குறாங்க ஜங்குக். முடியாது, 3 மாதம் கழிச்சு தான் எதாக இருந்தாலும் அப்படின்னு சொல்லிட்டாங்க வைன். ஜங்குக் அப்படியே தன்னோட ஐஸை டைட்டாக க்ளோஸ் பண்ணிவிட்டு, சரி படுத்துக்கோ, படுத்து நிம்மதியாக தூங்கு, நானும் போய் தூங்குறேன் அப்படின்னு பழ கடிச்சிக்கிட்டு ஜங்குக் சொல்லிவிட்டு அமைதியாக போய் பெட்டில் படுத்துட்டாங்க. இப்படியே டைம் பாஸ் ஆகுது. நல்லாவே ஒரு மிட் நைட் இது. ஜங்குக் மெதுவாக தன்னோட ஐஸை ஓப்பன் பண்ணி பார்க்குறாங்க. நல்ல ஒரு டீப் ஸ்லீப்பில் இருக்காங்க வைன். ஐயோ, என் வாழ்க்கையில் இப்படி ஒரு நாள் வராதான்னு நான் கனவு கண்டுக்கிட்டு கிடந்திருக்கேன். நாளும் வந்துடுச்சு, ஆனால் என்னால் தான் ஒன்றும் பண்ண முடியல. ஐயோ, 3 மாதம் பொறுத்துக்கணும், இல்லை நீ கெட்டவனு முத்திரையே குத்திடுவா. முதல்ல இவன் மனசில் இருக்க என்னோட கெட்ட அபிப்பிராயத்தை மாற்றி இந்த ஊருக்குள்ளேயே உத்தம நான் தானு முதல்வளுக்கு பதிய வைக்கணும் அப்படின்னு தனக்குத்தானே நினச்சிக்கிட்டு ஜங்குக் அமைதியாக படுத்துட்டாங்க. இந்த மாதிரி ஒரு 1 மந்த் பாஸ் ஆகிடுச்சு. ஜங்குக் கூடவே தான் செகண்ட் விஷ் வாங்குற வரைக்கும் அந்த லஸ்ட் ஜீனி ஜங்குக்கை விட்டு போகாது இல்லையா. ஸோ இந்த 1 மந்த்தும் ஜங்குக் பின்னாடியே தான் சுற்றிட்டுருக்கு அந்த ஜீனி. ஜங்குக் பின்னாடி சுற்றுறது மட்டும் இல்லை, வைனை நல்லா சைட் அடிக்குது. லிவிங் ஏரியாலையும் கிச்சன்லேயும் வைன் வந்துட்டு போகிறப்ப எல்லாம். ஏன்னா மற்ற எங்கேயுமே ஜீனியால் போக முடியாது. ஏன்னா ஜீனிக்கு மிரர்னால் பெரிய பயம். ஸோ அதனால் லிவிங் ஏரியாக்குள்ளேயும் கிச்சனுக்குள்ளேயும் தான் சுற்றிக்கிட்டு இருக்கு ஜீனி. அப்புறம் வயல்காடுகளுக்கு ஜங்குக் எங்கே போனாலும் அவங்க பின்னாடி போயிடும். இப்போ ப்ரெசண்ட்டில் பார்க்கலாம். வைனுக்கு இப்போ ஜங்குக்கை கொஞ்சம் கொஞ்சமாக பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. ரீசன், ஜங்குக்கை எல்லாரும் வைனோட ஹஸ்பண்ட்னு சொல்கிறனாலையும் ஜங்குக் வைனை ரொம்ப நல்லா கவனிச்சுப்பாங்க. அதனாலையும் ஜங்குக் மேலே இப்போ ஒரு சாஃப்ட் கார்னர் வந்துடுச்சு வைனுக்கு. ஆனால் அதை வெளியில் காட்டிக்கல. ரீசன், ஜங்குக் கூட தான் ஒன்றா இருந்துட்டோம் அப்படின்னா அவங்களுக்கு தேவையானது கிடச்சிடும். ஸோ நம்மக்கிட்ட மற்றவங்கள்ட்ட போலயே ரூடாக நடந்துக்கிட்டால் என்ன பண்ணுறது அப்படிங்கிற பயத்தில் ஜங்குக்கை அக்செப்ட் பண்ணிக்க முடியாமல், ஆனால் ஜங்குக்கை மனசுக்குள்ளேயே இப்போ பிடிச்சு போய் வெளியே காட்டிக்காமல் இருக்காங்க வைன். ஜங்குக் இன்றைக்கி டவுனுக்கு போகிறாங்க. ஸோ வைன்கிட்ட கேட்குறாங்க, வைன் செல்லம், நான் சிட்டிக்கு கிளம்ப போகிறேன். 1 வீக் ஆகும் நம்மளோட ஃபேக்ட்ரிஸ்லாம் விசிட் பண்ணிவிட்டு வரணும். ஆன்லைனில் ஸ்டாக்லாம் நான் ரிசீவ் பண்ணணும். ஸோ அதுக்கு நான் சிட்டிக்கு போய் ஆகணும். ஸோ நான் 1 வீக் சிட்டியில் ஸ்டே பண்ணிவிட்டு வந்துடுவேன். நீ எதுக்கும் கவலைப்பட தேவையில்லை. இல்லை நீ என் கூட வர்றதா இருந்தாலும் வரலாம். சிட்டியில் இருக்க மேன்ஷனில் நீ நான் 2 பேரும் தங்கிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லைங்க மாமா, நான் இங்கே இருக்கேன், எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க வைன். ஜீனிக்கு கோபம் வருது. ஓஹோ, இந்த ஜங்குக் இருக்கிற இடத்துல தான் நான் இருக்க முடியும். இந்த பேரழகியை நான் விட்டுட்டு 1 வாரம் எப்படி பிரிஞ்சிருக்கிறது? ஆஹாஹா, இந்த வைனை ஏதாவது பண்ணி என் கூட கூட்டிக்கிட்டு போகணும். ஆனால் என்னால் ஜங்குக் கேட்குற செகண்ட் விஷை அவனுக்கு நிறைவேற்றி வைக்காமல் என்னோட வேலையை இங்கே பார்க்க முடியாது. ஓஹோ, நீ வா செல்லம், எனக்காக வா, இந்த முரடனுக்காக வரவேணா அப்படின்னு ஜீனி அப்படியே வைனோட ஐஸை பார்த்து சொல்லிகிட்டு இருக்கு. அதாவது மனசுக்குள்ளே சொல்லிகிட்ருக்கு. ஸோ ஜங்குக்கோட இயர்ஸில் கேட்கல. அப்போ ஜங்குக் வைன்ட்ட கிட்ட போய் ஃபோர்ஹெட்டில் கிஸ் பண்ணிவிட்டு, நான் வரும்போது உனக்கு என்ன வாங்கிட்டு வர அப்படின்னு கேட்குறாங்க. வைன் அப்போ ஜங்குக்கை பார்த்து, எனக்கு ஏதாவது ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு வாங்க மாமா, அது போகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே பேபி அப்படின்னு சொல்லிவிட்டு ஜங்குக் கிளம்பிட்டாங்க. இப்படியே ஒரு 1 வீக் பாஸ் ஆகுது. ஜங்குக் எப்போதுமே வைன் கூடவே இருப்பாங்களா? இந்த 1 வீக் ஜங்குக் பக்கத்தில் இல்லை அப்படிங்கிறத ஃபீல் பண்ணும்போது வைனுக்கு கஷ்டமாக இருக்குது. எனக்கு இந்த மாமாவை பிடிக்காது, இப்போ கொஞ்சம் கொஞ்சம் பிடிக்குது. ஆனால் அந்த 1 வீக் அவர் பக்கத்தில் இல்லாமல் எனக்கு நாளே ஓட மாட்டேங்குதே. ஒருவேளை அவர் எனக்கு ரொம்ப பிடிச்சி போயிடுச்சோ அப்படின்னு தனக்கு தானே நினச்சிக்கிட்டு ஜங்குக் இன்றைக்கி ஈவினிங் வீட்டுக்கு வந்துடுவாங்க அப்படின்னு டிக்காக ரெடி ஆகி ஜங்குக்காகவே வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க வைன். இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்த பாட்டிமாவுக்கும் ஜங்குக் மம்மிக்கும் சந்தோஷமாக இருக்குது. பாட்டிமா இப்போ வைனை பார்த்து நினச்சிக்கிறாங்க, ரைட்டு, அந்த வீணாக போனவன் எப்படியோ வைனோட மனசுக்குள்ளே இடத்த பிடிச்சிட்டான் போல். இல்லாட்டி இந்தளவுக்கு கும்முன்னு ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு வைன் அவனுக்காகவா வெயிட் பண்ண போகிறா? நடக்கட்டும் அப்படின்னு பாட்டிமா நினச்சிக்கிட்டு, வைனா டைம் 9 o'clock ஆகிடுச்சு, நானும் உன்னோட ஆன்ட்டியும் போய் தூங்குறோம். நீ ஜங்குக்கு டின்னர் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் ஜங்குக்கு நீயும் போய் படுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிவிட்டு பாட்டிமாவும் ஆன்ட்டியும் அவங்கவுங்க ரூமுக்கு கிளம்பிட்டாங்க.
இப்படியே ஒரு 1 ஹவர் பாஸ் ஆகுது. ஜங்குக் இப்போ தன்னோட காரில் இப்போ தன்னோட கிராமத்துக்குள்ளே என்ட்ரி ஆயிட்டாங்க. ஜங்குக்கு பக்கத்தில் உட்காந்துக்கிட்டு அந்த ஜீனி சொல்லுது, ஏய், எவ்வளவு நேரம் உனக்காக நான் காத்துக்கிட்டு இருக்கிறது? இந்தா போவேன் அந்தா போவேன்னு வெயிட் பண்ணிக்கிட்டே இருந்தா ஓஹோ அப்படியே ஊர்ந்துக்கிட்டு இருக்கிற. நீலாம் பெரிய லேண்ட் லார்ட்னு சொல்லிக்காதடா முட்டாள், சீக்கிரம் போ அப்படின்னு கத்துது அந்த ஜீனி. ஜங்குக் அப்படியே திரும்பி பார்க்குறாங்க. ஏய் என்ன வா போனேனே, ரொம்ப மரியாதை இல்லாமல் பேசுகிற மாதிரி இருக்குது. ஜீனி கீனிலாம் பார்க்க மாட்டேன், தூக்கி போட்டு அமுக்கி கொண்டு போடுவேன், நானும் வச்சுக்கோ, நான் வரேன் அப்படின்னு சொல்கிறாங்க ஜங்குக். செகண்ட் விஷ் மட்டும் நான் உனக்கு கொடுத்ததுக்கப்புறம் இருக்குடி உனக்கு அப்படின்னு அந்த ஜீனி நினச்சிக்கிட்டு கம்முன்னு உட்காந்துட்ருக்கு. இப்படியே டைம் பாஸ் ஆகுது. ஜங்குக் இப்போ தன்னோட காரில் பங்களாக்குள்ளே என்ட்ரி ஆயிட்டாங்க. வைன் வந்து வெளியில் இருக்க சிட் அவுட்டில் தான் உட்காந்துட்ருப்பாங்களா. ஜங்குக்கோட காரை பார்த்ததும் ஏனே தெரியல, மனசுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. பாடியே அப்படியே ஷிவர் ஆகிற மாதிரி இருக்குது. வைன் வந்து அப்படியே ஜங்குக்கு ஆசையாக பார்த்துட்டு நின்றுட்டுருக்காங்க. ஜங்குக்கு இப்போ கார் டோரை ஓப்பன் பண்ணிக்கிட்டு வெளியில் வந்து டிக்கியை ஓப்பன் பண்ணி தன்னோட ட்ராலியை எடுத்துக்கிட்டு அப்படியே அந்த ட்ராலியை ஸ்க்ரோல் பண்ணிகிட்டே வந்துட்டுருக்காங்க. உண்மையிலே ஜங்குக் எக்ஸ்பெக்ட் பண்ணலை தனக்காக வைன் வெயிட் பண்ணிகிட்ருப்பாங்க அப்படின்னு. ஜங்குக் பங்களாவோட ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில் தன்னோட லெக்ஸை வைக்கும்போது தான் வைன் கிடுகிடுன்னு வந்து ஜங்குக்கை ஹக் பண்ணுறத ஃபீல் பண்ணுறாங்க. ஐயோ என்னது இது, என் பொண்டாட்டி என்னை கட்டி பிடிக்கிறான் செல்லாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டே அப்படியே ஜங்குக் வைனை டைட்டாக ஹக் பண்ணுறாங்க. எந்த அளவுக்கு ஜங்குக்கு வைன் மேலே ஆசையாக இருக்காங்க அப்படின்னு இந்த டைட் ஹக்கில் வைனால் புரிஞ்சிக்க முடியுது. மாமா மூச்சு விட முடியல அப்படின்னு சொல்கிறாங்க. ஐம் சாரி டார்லிங், வா அப்படின்னு சொல்லி ஜங்குக் வைனோட ஹேண்ட்ஸை பிடிச்சிக்கிட்டு அழகாக உள்ளே கூட்டிகிட்டு போகிறாங்க. அப்படியே வாசல்லையே நின்று அப்படியே ஒரு கோல்டு ஃபேஸில் ஜங்குக் வைன் போகிறதையே அந்த லஸ்ட் ஜீனி பார்த்துக்கிட்டு இருக்கு. இவளுக்கு சுத்தமாகவே பிடிக்காதே இவனை, வந்ததும் வந்து கட்டி பிடிச்சிக்கிட்டா. கட்டி பிடிச்சிக்கட்டும், அப்போ தான் எனக்கு நல்லது ஃப்யூச்சரில் அப்படின்னு தனக்குத்தானே நினச்சிக்கிட்டு அந்த ஜீனி இப்போ வீட்டுக்குள்ளே போயிடுச்சு. இந்த மாதிரி ஒரு 2 மந்த் பாஸ் ஆகுது. வைன் பழமாக அழுதுகிட்டு பாட்டிமாவை அப்படியே டைட்டாக ஹக் பண்ணிக்கிட்டு உட்காந்துட்ருக்காங்க சோஃபாவில். ஜங்குக்கோட மம்மி ஜங்குக்கை பார்த்து, ஏ முட்டாள், எதுக்குடா இப்படி போட்டு அடித்த என் மருமகளை? ஐயோ சீக்ஸ் எல்லாம் இப்படி சவந்து போயிருக்கு, என்ன தான் உனக்கு பிரச்சனை? நல்லா தோட்டத்துக்கு போனேன், ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி வீட்டுக்கு வந்தேன், நேராக பொண்டாட்டியை பார்க்க போகிறேன்னு போனேன், அவ்வளோதான். வைன் கத்துற சத்தம் தான் எங்களுக்கு கேட்டுச்சு. ஒரு 10 நிமிஷத்தில் என்னமோ ஏதோன்னு பதறி போய் நாங்கள் மேலே வர்றதுக்குள்ளே வைன் கீழே உடையாந்துட்டா லிவிங் ஏரியாவுக்கு. என்னடா பண்ணி வச்சுருக்கேன், சாரியெல்லாம் ஏன்டா அப்படி உருவி விட்டுருக்குறேன்? ஐயோ 4 பேர் பார்த்தா என்ன நினப்பாங்க? க்ராட்டாப்பும் இன்ஸ்கர்ட்டும் போட்டுட்டு அப்ஸ்டேஜ்லேருந்து கீழே பொண்ணு முடியாடுறான். பாவம், எதுக்காக இப்படி அடிச்சுக்கிட்டு இருக்க? இதுக்கப்புறம் அவன் மேலே ஒரு அடி விழுந்துச்சு, கொலை செஞ்சு போட்டுருவேன், என்னன்னா வச்சுக்கோ அப்படின்னு சொல்கிறாங்க ஜங்குக் மம்மி. மம்மி, தேவையில்லாமல் பேசிக்கிட்டு என்னை நீங்கள் காண்டே ஏற்றி விட்டுக்கிட்டு இருக்கிறீங்க, நகரங்க, ஏய் எந்திரி எந்திரி அப்படின்னு அதட்டுறாங்க. பாட்டிமா, இங்கே பாரு வைன், இங்கே உட்காரு அப்படின்னு சொல்லிட்டு கிடுகிடுன்னு எழுந்து ஜங்கு கிட்டே போய், என்னடா உனக்கு பிரச்சனை? என்ன பிரச்சனை? என் பேத்தி எந்த அடி அடித்து வச்சுருக்கா? போனால் போகுது என் பேரன்னு சொல்லி நான் பார்த்துக்கிட்டு இருந்தா என் பேத்தி அடிப்பியா? யார் அந்த தைரியத்தை உனக்கு கொடுத்தது அப்படின்னு கத்துறாங்க பாட்டிமா. இங்கே பாருங்க, தேவையில்லாமல் பேசக்கூடாது. இதோ இங்கே உட்காந்துக்கிட்டு இருக்காளே, இவ பார்க்குறதுக்கு தான் அழகாக லட்டு மாதிரி இருக்கா, மனசு முழுக்க விஷம். 3 மாதம் எனக்கிட்ட டைம் கேட்டால் இந்த கல்யாணத்தை நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு செட் ஆகணும் அப்படின்னு சொல்லி. 3 மாதமும் 2 நாளும் எனக்கு ஆயிடுச்சு. எஸ்டர்டே நைட்டு இவ கூட ஒன்று மண்ணா இருக்கலான்னு கிட்ட போனேன். எனக்கோ ஸ்டொமக் பெயினாக இருக்குது அப்படின்னு சொன்னான். தொலையட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஈவினிங் வந்து ஹக் பண்ணேன். அவ்வளோதான். என்னோட ஷர்ட்டை பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஷர்ட் பட்டனை காட்டுறாங்க. 2-3 பட்டன் அப்படியே அந்து போயிருக்கு. என்னடா அது, ஷர்ட் பட்டன் அந்து போயிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ஷர்ட் பட்டனை பிடிச்சி இழுத்து என்னை தள்ளி விட்டுட்டா கீழே. எதுக்குடா என்னை வந்து ஹக் பண்ணுறேன்னு கேட்டா. நான் உன் புருஷன் தானே, உனக்கு 3 மாதம் டைம் கொடுத்துட்டேன், ஏன் இப்போ ஹக் பண்ணக்கூடாதா அப்படின்னு கேட்டதுக்கு,
நீ வேட்டி சட்டை கட்டிக்கிட்டு திரியிறவன் எனக்கு உன்னை பிடிக்கல. ரெண்டாவது கை காலு கழுத்துன்னு ஏகப்பட்ட நகைகளை சுற்றிக்கிட்டு திரியிற. எல்லாத்துக்கும் மேலே லாங்காக ஹேர் வச்சுக்கிட்டு இருக்கேன். எனக்கு உன்னை பிடிக்காது, எனக்கு விவாகரத்து வேணும்னு கேட்குறா. இவளை நான் தூக்கி போட்டு மிதிக்காமல் என்ன பண்ணுறது? ஊர் முன்னாடி அசிங்கப்படக்கூடாதுன்னு நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். இவளை பிடிச்சி தான் கட்டிக்கிட்டேன். எப்பேற்பட்ட இடத்துல மான மரியாதை நான் காப்பாற்றிருக்கேன் அப்படிங்கிற துளி நன்றி விசுவாசம் கூட இல்லாமல் என்னை பிடிக்கல தீத்து விடுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. இவளை நான் என்ன பண்ணேன் அப்படின்னு அதட்டுறாங்க ஜங்குக். பாட்டி, எனக்கு இவர் சின்ன வயசுலேருந்தே பிடிக்காது. ஆனால் கல்யாணம் பண்ணதுக்கப்புறம் இவருக்கு என் மேலே இருக்கிற அன்பு எனக்கு புரிஞ்சுது. இவர் எனக்கு பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. உண்மையிலேயே நான் இப்போ இவரை விரும்புகிறேன். ஆனால் மார்னிங் இவர் காலையில் சீக்கிரமாகவே வயலுக்கு போயிட்டாருன்னு பிரேக்ஃபாஸ்ட் கொடுத்து விட்டாங்க ஆண்டி என்கிட்ட. அதை நான் எடுத்துக்கிட்டு போனேன் வயலுக்கு. இவர் தென்னந்தோப்புக்குள்ளே தான் உட்காந்துட்டு இருந்தார். என்னோட அக்கா மாயாவும் ஹன்ஷுவும் வந்திருந்தாங்க தென்னந்தோப்புக்கு. அவங்கக்கிட்ட எப்படி லவ்விடவியாக பேசுகிறாரு தெரியுமா? அப்போ என்ன தெரியுமா சொன்னார் மாயா அக்கா கிட்ட? நான் தெரியாதனமாக உன் தங்கச்சி வைனை கட்டிக்கிட்டேன், அவளை எனக்கு பிடிக்கல, நீ வேணா என்னை கட்டிக்கடி அப்படின்னு சொல்கிறாங்க. எனக்கு எவ்வளோ கோவம் வந்துச்சு தெரியுமா? நான் போனதும் நல்ல பிள்ளையாட்டவர் உட்காந்துக்கிட்டு என் செல்லக்குட்டி ஒயின் வந்துட்டா, எனக்கு ஒயின் தான் எல்லாமேன்னு சொல்கிறாரு. இவர் நல்லவரா கெட்டவரா நீங்கள் சொல்லுங்கள். எனக்கிட்ட ஒரு மாதிரி, என் அக்கா கிட்ட ஒரு மாதிரி. இந்த வெக்கங்கட்டால நான் வச்சுக்க மாட்டேன், இவர் எனக்கு தீர்த்து விடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஒயின். ஜங்குக்கு இப்போ தான் புரியுது. அட கடவுளே, என் அத்தை பொண்ணுங்கன்னு சொல்லி அவளுங்கள்ட்ட கேலி பேசிக்கிட்டு இருந்தா இவன் ஒட்டி கேட்டுக்கிட்டு இருந்துட்டு இந்த மாதிரி கிளம்பிட்டாளா எனக்கிட்ட. ஐயோ, எனக்கு இவன் வாய் தான் வேணேன் அப்படின்னு மனசுக்குள்ளேயே நினச்சிக்கிட்டு கிடுக்கிடுன்னு ஜங்குக்கு ஒயின்கிட்ட போய், அம்மோ ஐயோ இதுக்கு தானே நீ என்கிட்ட கோபிச்சுக்கிட்ட, விட்டுதல்லாமோ 4 அடி கூட நீ சேர்த்து அடிச்சுக்கோ, மன்னிச்சிக்கோ உன்னை அடிச்சதுக்கு, கோபம் வந்துடுச்சு, தீர்த்து விட்றேன் அப்படி இப்படின்னு பேசுனதும். டிவோர்ஸ்லாம் பண்ணக்கூடாது பேபி, இந்த ஊரோட லேண்ட் லார்ட்னா என்னை தீர்த்து விடணும்னு சொன்னால் இந்த ஊர் உலகத்தில் ஒரு பையனை அதுக்கப்புறம் மதிக்க மாட்டான். புரிஞ்சுக்க சொல்லும். ஒன்றை மாதிரி அவளுக்கு இல்லையே அத்தை பொண்ணு, அதனால தான் அவளுகளை பார்த்ததும் கேலி பேசினேன். ஆனால் எனக்கு ஒன்றே தாண்டி பிடிக்கும், அது அவளுகளுக்கே தெரிய முடியும். நீ வர்றது எதுவும் பார்த்துக்கிட்டு இருந்துவிட்டு அவளுக்கு ஏதாவது விளையாட்டு காட்டி விட்டாளுகளான்னு எனக்கு தெரியல, மன்னிச்சிக்கா ப்ளீஸ் அப்படின்னு சொல்கிறாங்க ஜங்குக். போதும் நிறுத்துங்க, நல்லா ஆரம்பிச்சிட்டிங்கள. 3 மாதமாக பண்ணையாருங்கிற வார்த்தை வாயிலேயே வரல. இப்போ பண்ணையாரை விட்டுவிட்டு லேண்ட்லார்டா? அவங்கக்கிட்ட நான் இருக்க மாட்டேன், நான் என் வீட்டுக்கு போகிறேன். என்னை அடிச்சிட்டிங்கள நீங்கள், என்கிட்ட நீங்கள் பேசக்கூடாது, நீங்கள் தீர்த்து விட வரமாட்டீங்க, எனக்கு நல்லா தெரிஞ்சு போயிடுச்சு. ஆனால் உங்கள் கூட நான் வாழ விரும்பலை. பாட்டி, என்னோடய வீட்டுக்கு போகலாம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒயின் கிடுகிடுன்னு ஜங்கு கிட்ட போய் நின்று அப்படியே ஜங்குக்கோட வேஷ்டியை பிடிச்சி இழுத்து விட்டுட்டாங்க. ஐயோ அடியே என்னடி பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு ஜங்கு குடுகுடுன்னு சோஃபாவுக்கு பின்னாடி ஓடி போய் அப்படியே உட்காந்துக்கிட்டாங்க. என்ன பண்ணுறேன்னா, என் சாரியை பிடிச்சி இழுத்து விடும்போது எனக்கு இப்படித்தான் இருந்தது, அதான் அந்த அசிங்கத்தை உங்களுக்கும் எப்படி இருக்குன்னு டெமோ காட்டணும்னு இழுத்து விட்டேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டே ஜங்குக்கோட அந்த பட்டு வேஷ்டியை ஆஃப் சாரி மாதிரி தான் வியர் பண்ணிக்கிட்டு, பாட்டி வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிடுகிடுன்னு அந்த வீட்டை விட்டு வெளியில் போயிட்டாங்க ஒயின். ஐயோ அடியே நில்லுடி, ஐயோ இவ என்ன இவ்வளவு மோசமானவளாக இருக்கா? மம்மி பாட்டி, இங்கே என்ன ஷோவாக காட்டிக்கிட்டு இருக்கேன், அப்படியே எட்டிக்கிட்டு பார்க்குறீங்க, எட்டிப்பாங்க. ஆளுகளும் மூஞ்சிகளும் எந்திரிச்சு போங்க அங்கிட்டு அப்படின்னு கத்துறாங்க. பாட்டிமாவும் ஜங்குக் மம்மியும் எதுவும் பேச முடியாமல் சிரிப்பையும் அடக்க முடியாமல் குடுகுடுன்னு கார்டன் சைடு ஓடி போயிட்டாங்க. பாட்டிமா ஒயின் கூட கிளம்பிட்டாங்க. அந்த டைமில் ஜீனி எல்லாத்தையும் நோட்டீஸ் பண்ணிக்கிட்டு இருந்துட்டு, சூப்பர், ஒயின் செல்லும் ஃபஸ்ட் நைட்டே நடக்காமல் அவள் வீட்டுக்கு போயிட்டா. நான் இந்த ஜங்குக்கு செகண்ட் விஷ் கொடுத்துட்டு அடுத்த செகண்ட் டே ஒயின்கிட்ட தான் போய் நிற்பேன் அப்படின்னு தனக்குத்தானே நினச்சிக்கிட்டு கம்முன்னு நின்றுட்டுருக்கு அந்த ஜீனி. ஜங்குக்கு இப்போ கிடுக்கிடுன்னு எழுந்து அப்ஸ்டேர்ஸ்க்கு போயிட்டு தனக்கான ஒரு வேஷ்டி எடுத்து வியர் பண்ணிக்கிட்டு அகெயின் டவுன் ஃப்ளோர் வர்றாங்க. ஜீனி அப்போ சைடில் இருக்க விண்டோ கிட்ட நின்றுட்டுருக்கு. ஜங்குக்கு இப்போ ஸ்டெப்ஸில் வந்துக்கிட்டு இருக்கும்போதே, எனக்கும் அவளுக்கும் புள்ளன்னு ஒன்று இருந்தால் மட்டும்தான் அவள் என்னை விட்டுட்டு போக மாட்டா. தேவையே இல்லாமல் அவளுங்களை கேலி பண்ணுறேன்னு சொல்லி வாயோட வண்ணம் குழஞ்சிருக்கேன், தொலையட்டும்.
வாயினும் நானும் ஒன்று மண்ணா இருக்கணும். இனிமேல் அவளை நான் நம்ப முடியாது. அவளாக எனக்கிட்ட வரவே மாட்டா. எனக்கு தான் இன்னொரு விஷயம் இருக்கே, ஜீனிக்கிட்ட என்னோட செகண்ட் விஷயம் கேட்டு அவ கூட நான் ஒன்று மண்ணா வாழ்கிறதுக்கு ஏதாவது பண்ணணும் அப்படின்னு தனக்கு தானே நினச்சிக்கிட்டு இப்போ ஜங்கு கிடுகிடுன்னு வெளியில் போயிட்டாங்க. புரோஹிதரை பார்க்குறதுக்காக தான் ஜங்கு கிளம்பியிருக்காங்க. ஜீனிக்கு இது தெரியாது. ஸோ ஜங்கு கூடவே ஜீனியும் ஜங்கு கூட காரில் ஏறி கிளம்பிடுச்சு. இப்படியே டைம் பாஸ் ஆகுது. ஜங்குக்கு இப்போ தன்னோட ஃபேமிலி புரோஹிதர்கிட்ட உட்காந்துட்ருக்காங்க. இங்கே பாருங்கள், எனக்கும் என் பொண்டாட்டிக்கும் ஃபஸ்ட் நைட்டே இன்னும் நடக்கலை. நல்ல நாள் ஒன்று எனக்கு பார்த்து சொல்லுங்கள், அவள் கூட நான் ஃபஸ்ட் நைட் கொண்டாடணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ ஜங்குக்கோட புரோஹிதர் அப்படியே பஞ்சாங்கத்தை எடுத்து செக் பண்ணி பார்த்துட்டு, மிஸ்டர் ஜான், வர்ற பௌர்ணமி அன்னைக்கு ரொம்ப நல்லா இருக்கு நாள், அன்னைக்கு நீங்கள் ஃபஸ்ட் நைட் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன சொல்கிறீங்க, அதுக்கு இன்னும் 2 வீக்ஸ் இருக்கே அப்படின்னு சொல்கிறாங்க. ஆமாங்க, 2 வீக்ஸ் இருக்குது, இருந்தாலும் அன்றைக்கி ரொம்ப நல்லா இருக்கு நாள், அன்னைக்கு நீங்கள் உங்கள் மனைவி கூட ஒன்று சேர்ந்தீங்க, அழகழகான ரொம்ப புத்திசாலியான நிறைவான ஆயுளோட குழந்தைங்க பிறப்பாங்க உங்களுக்கு, அந்த நாள் தான் பர்ஃபெக்டாக இருக்குது, நீங்கள் அன்னைக்கு உங்கள் மனைவி கூட முதலிரவை நடத்தலாம் அப்படின்னு சொல்கிறாங்க புரோஹிதர். ஜங்குக்கு அப்போ ஓகே அப்படின்னு சொல்லிட்டு எழுந்திருக்கிறாங்க. அப்போ ஜங்குக்கோட புரோஹிதர் ஜங்குக்கு பார்த்து, ஒரு நிமிஷம், உங்களுக்கு முதல்ல ஒரு பெண் குழந்தை பிறக்கும், அதுக்கப்புறம் 2 ஆண் குழந்தைங்க பிறக்கும், 3 குழந்தைங்க இருக்குது உங்கள் ஜாதகத்தில். அதுக்கப்புறம் ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லணும் அப்படின்னா, நீங்கள் உங்கள் மனைவி கூட முதலிரவு நடத்தினதுக்கப்புறம் கிட்டத்தட்ட 4 வருஷம் கழித்து தான் உங்கள் மனைவியை நீங்கள் 2வது முறையாக தொட முடியும். ஸோ ஒரு 4 வருஷம் நீங்கள் கஷ்டத்தை அனுபவிக்கணும், அதுக்கு தயாராக இருந்துக்கோங்க அப்படின்னு சொல்கிறாங்க. திக்குன்னு இருக்குது ஜங்குக்கு. என்னது இது, என்ன பேசுகிறீங்க நீங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க ஜங்குக். ஆமாங்க, உங்கள் ஜாதகத்தில் அப்படி தான் இருக்குது. உங்கள் கல்யாணம் திடீர்னு முடிஞ்ச கல்யாணம் இல்லை. ஸோ உங்கள் ஜாதகத்தில் சில தோஷங்கள் இருக்குது. அந்த தோஷத்தை நிவர்த்தி பண்ணிட்டு தான் திருமணம் பண்ணியிருக்கணும். திடீர்னு திருமணம் முடிஞ்சனால தான் அந்த தோஷமாகப்பட்டது ஒரு 4 வருஷம் உங்கள் மனைவி கூட உங்களை தள்ளி வைக்குது. ரொம்ப கவனமாக இருக்கணும். அப்புறம் ஏதாவது இயற்கைக்கு மாறுதலாக உங்கள் வாழ்க்கையில் ஏதாவது ஒரு விஷயத்தை பார்த்தீங்கன்னாவோ உணர்ந்தாவோ அதை விட்டு தள்ளி இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. புரியலை அப்படின்னு சொல்கிறாங்க ஜங்குக். உங்களோட லைஃப்பில் ஒரு பெரிய போராட்டம் நடக்க போகிறது ஒரு 4 வருஷத்துக்கு. உங்கள் மனைவி உங்ககிட்ட இருக்க மாட்டேன்னு சொல்லிடுவாங்க. ஆனால் கண்டிப்பாக நீங்கள் ஒரு முறை தொட்டாவே போகிறோம், உங்கள் மனைவி கன்சீவ் ஆகிடுவாங்க. ஆனால் அந்த இடத்துல ஒரு சிக்கலை என்னால் ஃபீல் பண்ண முடியுது, அது என்னன்னு எனக்கு சொல்ல தெரியலை, கொஞ்சம் கவனமாக இருங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஜங்குக்கை பார்த்து அந்த புரோஹிதர். ஜங்குக்கப்போ லைட்டாக ஸ்மைல் பண்ணிவிட்டு, முதலிரவு நடந்து 4 வருஷம் தனியாக திரிவேனானா, அதுக்கப்புறம் தான் அவள் கூட ஒன்று மொன்னா வாழ முடியுமா அப்படின்னு கேட்குறாங்க. ஆமாம், முதலிரவு முடிஞ்சதும் உங்களுக்கு ஒரு பெண் குழந்தை பிறக்கும். அதுக்கப்புறம் தான் 2வது 3வது அதுக்கப்புறம் உள்ள இரவுகள்லாம் 4 வருஷம் கழித்து நடக்கும். ஸோ நீங்கள் மனசை தளர விடாமல் ஏதோ ஒரு கெட்ட நேரம் நம்மளுக்கு நினச்சிக்கிட்டு ஹாப்பியாக இருங்க. ஏன்னா உங்கள் மனைவியோட ஜாதகத்தை நான் இதுக்கு முன்னாடியே பார்த்துருக்கேன். அருமையான ஜாதகம். ஸோ நீங்கள் தான் கவனமாக இருக்கணும். உங்களை இட்டு தான் அந்த பொண்ணுக்கு பிரச்சனை வரப்போகிறது. ஸோ நீங்கள் தேவையில்லாமல் வார்த்தைகளை விடாமல் கை காலை நீட்டிவிடாமல் உங்கள் மனைவி கிட்ட பக்குவமாக நடந்துக்கோங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஜங்குக்கை பார்த்து புரோஹிதர். ஜங்குக்கு இழுத்து ஒரு ப்ரீத் பண்ணிவிட்டு, சரி நான் பார்த்துக்கிறேன், ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லிவிட்டு ஜங்குக்கு இப்போ தன்னோட ஜாதக நோட்டை வாங்கிக்கிட்டு அந்த இடத்த விட்டு வெளியில் போயிட்டாங்க. ஜீனி வீட்டுக்குள்ளே வரலை. ஏன்னா புரோஹிதரோட வீட்டு நிலவாசல்லையே மிரரை ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ உள்ளே வர முடியாது. காருக்குள்ளேயே உட்காந்துட்ருக்கு அந்த ஜீனி. ஜங்குக் அப்போ காருக்குள்ளே வந்து உட்காந்துட்டு, உனக்காகவே காரில் இருக்க மிரரை கூட நான் கழட்டி எரிஞ்சிட்டேன், ஆனால் எனக்கு நல்லது நடக்கும்னா அது நடக்காது போல். ஐயோ இன்னும் 2 வாரம் நான் பொறுத்துக்கணுமா, எல்லாம் என் தலைவிதி. நீ என் பக்கத்தில் இருக்கிறன்னு தான் பேர், ஆனால் ஒரு நல்லது எனக்கு நடக்க மாட்டேங்குது, என் பொண்டாட்டி கழுத்தில் தாலியை கட்டினதை தவிர. எல்லாம் என் நேரம் அப்படின்னு சொல்லிக்கிட்டே ஜங்குக்கு இப்போ காரை ட்ரைவ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க.
3-4 மந்த்தாக காரில் எந்த மிரரையும் ஃபிக்ஸ் பண்ணலை ஜங்குக். எதனாலனா ஜீனிக்காக தான். ஏன்னா ஜீனிக்கு கண்ணாடினா ரொம்ப பயம். முகம் பார்க்கக்கூடிய மிரர் எதையுமே காருக்குள்ளே வச்சுருக்கல, காருக்கு ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்க சைட் மிரரை கூட கழட்டிட்டாங்க ஜங்குக். இப்போ ப்ரெசண்ட்டில் ஜங்குக் ஜீனியை பார்த்து திட்டிக்கிட்டு இருக்கிறத ஜீனி கவனமாக கேட்டுக்கிட்டு இருந்துட்டு, என்னது இது? உனக்கு நான் கொடுத்த வரம் கரெக்டாக பழிச்சு போயிடுச்சுல ஃபஸ்ட் டைம். நீ 2வது வரத்தை கேட்கவே இல்லை. அதை கேளு, நான் உனக்கு செஞ்சு கொடுக்குறேன் அப்படின்னு அந்த ஜீனி சொல்லுது. ஜங்குக்கு அப்போ இழுத்து ஒரு ப்ரீத் பண்ணிவிட்டு, 2 வாரம் கழித்து தான் என் பொண்டாட்டி கூட 1 மணி இருக்கணுமா, அதனால் 2 வாரம் கழித்து வேணால் உனக்கிட்ட கேட்குறேன், இப்போ எதுவும் நான் கேட்க விரும்பலை அப்படின்னு சொல்லிவிட்டு ஜங்குக்கு இப்போ கார் எடுத்துக்கிட்டு தன்னோட மேன்ஷனுக்கு கிளம்பிட்டாங்க. ஜீனிக்கு எரிச்சலாக இருக்குது. ஆஹா, 2 வாரம் இவனுக்காக நான் பொறுத்துக்கிட்டு இருக்க முடியுமா? இவன் எப்போ என்கிட்ட செகண்ட் விஷ் கேட்குறது, நான் எப்போ போய் ஒயின் கூட இருக்கிறது 1 மணி அப்படின்னு புலம்பிக்கிட்டே வருது ஜீனி. இப்படியே டைம் பாஸ் ஆகுது. 1 வீக் லேட்டர் ஜங்குக் எகெயின் சிட்டிக்கு கிளம்பணும். ஸோ தன்னோட ட்ராலியை ரெடி பண்ணிக்கிட்டு ஜங்குக் இப்போ சிட்டிக்கு கிளம்பிட்டாங்க. எங்கள் அதர் ஹேண்ட் ஒயின் வந்து அமைதியாக பாட்டிமாக்கிட்ட உட்காந்து அழுதுகிட்டு இருக்காங்க. அந்த வீட்டை விட்டு வந்து 1 வாரம் ஆயிடுச்சு பாட்டிமா, என்னை கண்டுக்கவே இல்லை அவர். பாருங்க, என்கிட்ட வந்து ஒரு சாரி கேட்டா நான் மன்னிக்க மாட்டேனா, ஏதோ புரியாமல் விளையாட்டுத்தனமாக பேசியிருக்கார் அவர் அப்படின்னு சொல்லிட்டு என்னை கண்டுக்காமல் சிட்டிக்கு கிளம்பிட்டாரு. அப்போ என்ன அர்த்தம்? போனால் போதுன்னு எனக்கு தாலி கட்டியிருக்கார் அவர் எனக்கு பிடிக்கல இப்போ அப்படின்னு அழுகிறாங்க. எங்கள் பாரமும் அவனே ஒரு முரடன் வருவான், ஏதோ வேலை நிமித்தமாக போயிருக்கான், வந்துடுவான், அழக்கூடாது அப்படின்னு பாட்டிமா சொல்லிக்கிட்டு ஒயினை சமாதானப்படுத்துகிறாங்க. இப்படியே இந்த 1 வீக் பாஸ் ஆகுது. ஜங்குக் தன்னோட சிட்டியில் இருக்கக்கூடிய ஃபேக்ட்ரி ஒர்க்ஸ் எல்லாத்தையும் முடிச்சுட்டு தன்னோட மேன்ஷன் லிவிங் ஏரியாவில் அப்படியே அமைதியாக உட்காடுறாங்க. ஐ மீன் சிட்டியில் இருக்க மேன்ஷன் லிவிங் ஏரியாவில் அமைதியாக உட்காடுறாங்க. அப்பா, இங்கே வந்து 3 days ஆகிடுச்சு, இன்னும் 4 daysல என்னோடய ஒயினை பார்க்க நான் கிளம்பிடுவேன் அப்படின்னு ஜங்குக் தனக்கு தானே சொல்லிக்கிட்டு அப்படியே சாஞ்சு உட்காடுறாங்க. ஜீனி அப்போ நல்ல சான்ஸ் அப்படின்னு தனக்கு தானே நினச்சிக்கிட்டு, என்ன வேணும்? 2வது வரத்தை கேளுங்க, உங்களுக்காக நான் கொடுக்குறேன் அந்த வரத்தை அப்படின்னு ஜீனி ஜங்குக்கை பார்த்து கேட்குது. ஜங்குக் வந்து டக்குன்னு ஐஸை ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு அப்படியே நல்லா நிமிர்ந்து உட்காந்து, கரெக்ட், நான் ஏன் அந்த டைமுக்கு உனக்கிட்ட கேட்கணும், முன்னாடியே கேட்டு வச்சுக்கலாமே அப்படின்னு தனக்கு தானே நினச்சிக்கிட்டு, கரெக்ட் ஜீனி, எனக்கு ஒரு வரம் வேணும் அது அப்படின்னு சொல்ல வரும்போது ஜீனி டக்குன்னு ஜங்குக்கை ஸ்டாப் பண்ணிவிட்டு, எங்கே பாரு, 2வது வரத்தை நீ கேட்டுட்டேன்னா நான் உன்னை விட்டுட்டு போயிடுவேன், உனக்கு ஓகே தானே? அப்புறம் நீ தொந்தரவெல்லாம் படுத்தக்கூடாது, நீ அதுக்கு தகுந்த மாதிரி நீ கேட்டுக்கோ அப்படின்னு ஜீனி ஜங்குக்கை பார்த்து சொல்லுது. சரி, எனக்கு அந்த பிரச்சனையும் இல்லை, எனக்கு தேவையானது என் ஒயினை மேரேஜ் பண்ணணும், அதை நான் பண்ணிட்டேன். இப்போ நான் உனக்கிட்ட இன்னொன்று கேட்கணும். எனக்கும் என் ஒயினுக்கும் எப்படி சொல்கிறது, நான் ஒயின்கிட்ட போய் அவள் கூட 1 மணி இருக்கிறதுக்கு அவள் ஒத்துக்கணும், அதுக்கு நீ எனக்கு விஷ் கொடு அப்படின்னு சொல்கிறாங்க. ஜீனிக்கு குஷி தாங்க முடியலை. நீ 1 மணி இருந்துக்கலாம் உன் மனைவி கிட்ட, நீ போய் அவளை டச் பண்ணாவே அவள் உன்கிட்ட சரண்டர் ஆகிடுவா. இது உன்னோட 2வது விஷ், நான் உனக்கு அந்த விஷை கொடுத்துட்டேன். நீ ஃபர்ஸ்ட் டைம் போய் உன் ஒயினை டச் பண்ணா அவன் நீ என்ன சொன்னாலும் கேட்டுக்கிட்டு உன் கூட 1 மணி இருந்துடுவா. இந்த வரத்தை நான் உனக்கு கொடுத்துட்டேன், போ, நான் இங்கேருந்து கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜீனி அப்படியே மறைஞ்சு போயிடுச்சு. இதுக்கப்புறம் என்ன நடந்ததுன்னு நெக்ஸ்ட் பார்ட்டில் பார்க்கலாம். பை ஆர்மீஸ்.